ஒரே சமயத்துல ஒரு மேட்ரிமோனி கம்பெனி இன்னைக்கு 40-50 கம்யூனிட்டியோட மேட்ரிமோனி வெப்சைட் வச்சிருக்காங்க. எப்படி இவ்வளவு சீக்கிரம் அவங்களால டெவலப் ஆகும்? இன்னொரு கடையை ஓபன் பண்ணி அதுக்கு மேன் பவர் எடுத்து அதுக்கு ரிசோர்ஸ் கொடுத்து அதை வச்சு மானிட்டர் பண்ணி மெயின்டைன் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கிறது. இன்னைக்கு ஐடி கம்பெனிஸ் எல்லாமே இந்த சாஸ்ங்கிற இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ் தான் யூஸ் பண்றாங்க. நம்மளோட பிசினஸ் அப்படி இருந்தா மட்டும்தான் ஃபியூச்சர்ல வரக்கூடிய சேலஞ்சை நாம ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி ஒரு சின்ன நகைக்கடையை வச்சிருக்கவங்க ஒரு 2 பேரை வேலைக்கு வச்சு சமாளிக்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனா இன்னைக்கு எத்தனையோ நகைக்கடை புது பிரான்ச்சை ஓபன் பண்ணிட்டே போயிட்டு இருக்கான். டிஸ்ட்ரிக்ட் ஒரு பிரான்ச் போய் இன்னைக்கு அந்த ஒரு தாலுக்கா நம்ம சொல்றோம்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு தாலுக்காக்கு ஒரு பிரான்ச் வர ஆரம்பிச்சிருச்சு, ஒவ்வொரு ரீஜனுக்கு ஒரு பிரான்ச் வர ஆரம்பிச்சிருச்சு. துணிக்கடை புதுசா வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2 பேரை வச்சு சமாளிக்க முடியாத ஒரு கடை, ஆனா அதே மாதிரி இருக்கு இன்னொருத்தர் ஏரியாக்கு ஏரியா பிரான்ச் ஓபன் பண்ணிட்டே போயிட்டு இருக்காரு. காரணம் ஸ்கேலபிலிட்டிங்கிற இந்த கான்செப்டை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும்னு தெரிஞ்சு வச்சிருக்காரு. பொதுவாக இந்த எக்ஸாம்பிள்ஸ் என்னங்கிறத பாருங்க. சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ், இ-காமர்ஸ், சப்ஸ்கிரிப்ஷன் பேங்கிங் அண்ட் மார்க்கெட்டிங் பிளேஸ் பிளாட்ஃபார்ம்ஸ், இது எல்லாமே ஐடி பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். பொதுவாக இந்த ஐடி பேஸ்ல இருக்க கம்பெனிஸ்க்கு அவங்க ஸ்கேலபிள் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸி. சிம்பிள் எக்ஸாம்பிள், இன்னைக்கு நீங்க பார்க்குற மேட்ரிமோனி வெப்சைட்ஸ். ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மேட்ரிமோனின்னு இருந்துச்சு, கேரளா மேட்ரிமோனின்னு இருந்துச்சு, ஸோ இந்த சாடி.காம்னு ஒன்று இருந்துச்சு. இதெல்லாம் மேட்ரிமோனி வெப்சைட்ஸ் முன்னாடி இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ்ல ஒரு மேட்ரிமோனி வெப்சைட்ஸ், நான் கம்யூனிட்டி பேர் சொல்ல விரும்பல, அதனால நான் எக்ஸாம்பிள் கொடுக்கல. ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ரிமோனி வெப்சைட், அந்தந்த கம்யூனிட்டியில் இருக்கவங்க அந்தந்த மேட்ரிமோனி வெப்சைட்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன். ஒரே சமயத்துல ஒரு மேட்ரிமோனி கம்பெனி இன்னைக்கு 40-50 கம்யூனிட்டியோட மேட்ரிமோனி வெப்சைட் வச்சிருக்காங்க. எப்படி இவ்வளவு சீக்கிரம் அவங்களால டெவலப் ஆக முடிஞ்சது? ஒரு கடை வச்சிருக்கவங்க இன்னொரு கடை ஓபன் பண்றதே ரொம்ப பெரிய சேலஞ்ச் இல்ல. இன்னொரு கடையை ஓபன் பண்ணி அதுக்கு மேன் பவர் எடுத்து அதுக்கு ரிசோர்ஸ் கொடுத்து அதை வச்சு மானிட்டர் பண்ணி மெயின்டைன் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கிறதுங்கிறது, நம்ம ஒரு டீ கடை எக்ஸாம்பிள் பார்த்த மாதிரி அவ்வளோ பெரிய சேலஞ்சு. ஒரு டீ கடையை நம்ம பார்த்த மாதிரி ரன் பண்றதுக்கே ஒரு மாசத்துக்கு 1,20,000 ரூபா நம்மளுக்கு தேவை. அப்ப இன்னொரு டீ கடை ஓபன் பண்ணனா எனக்கு 2,40,000 ரூபா தேவை. ஆனா பாருங்க, ஒரு மேட்ரிமோனி வெப்சைட் ஒரு 2-3 மாசத்துக்குள்ளேயே 40 கடையை ஓபன் பண்ணிட்டான். காரணம், இட்ஸ் அன் SaaS ப்ராடக்ட், சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ். அது SaaS பிசினஸ் மாடல். இன்னைக்கு ஐடி கம்பெனிஸ் எல்லாமே இந்த SaaSங்கிற இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ் தான் யூஸ் பண்றாங்க. அவங்களால அவங்களோட பிசினஸை எவ்வளவு பெருசா வேணாலும் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும், எவ்வளவு பெரிய ஏரியாவுக்கு வேணாலும் சர்வ் பண்ண முடியும். இன்னைக்கு அமேசான், பிளிப்கார்ட் எல்லாம் எவ்வளவு பெரிய லெவலில் டெவலப் ஆயிருக்காங்க அப்படின்னா அவங்களும் SaaS பேஸ்டு ப்ராடக்ட் தான், அவங்களோட ஸ்கேலபிலிட்டியும் தனி. அப்போ நாம கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு பிசினஸும் ஈஸியா ஸ்கேல் பண்ணக்கூடிய ஒன்னா இருக்க வேண்டியது அவசியம். ஈஸியா நீங்க அதை பெருசா எக்ஸ்பேண்ட் பண்ணி கொண்டு போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்கணும். நம்மளோட பிசினஸ் அப்படி இருந்தா மட்டும்தான் ஃபியூச்சர்ல வரக்கூடிய சேலஞ்சை நம்மளால ஈஸியா ஃபேஸ் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நம்மளால அதை ஃபேஸ் பண்றது ரொம்பவே கஷ்டமாயிடும். ஸோ ஸ்கேலபிலிட்டி அப்படிங்கிறதுல நாம சில முக்கியமான பேசிக் ஸ்டெப்ஸை புரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். இதுக்கு அடுத்து இன்னொரு விஷயம் பார்ப்போம். ஸோ அதுல இன்னும் உங்களுக்கு தெளிவான பிக்சர் கிடைக்கும். பட் இதுல உங்களோட பேசிக் கான்செப்டை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட், டெக்னாலஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நீங்க எந்த பிஸ்னஸ் பண்ணாலுமே உங்களுக்கு டெக்னாலஜியினுடைய ஒத்துழைப்பு 100% அவசியம். நீங்க உங்களோட பிசினஸ்ல செய்யக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி டிரான்சாக்ஷன், எவ்ரி ஆக்டிவிட்டி நீட் டு பி டிஜிட்டலைஸ்ட். அதனாலதான் டிஜிட்டல் இந்தியாங்கிற ஒரு ஸ்கீமையே உள்ள கொண்டு வந்தாங்க. டிஜிட்டல் இந்தியாங்கிற ஒரு ஸ்கீம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்தியாவோட வளர்ச்சி இன்னைக்கு யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய லெவல்ல பூம் ஆயிட்டு இருக்கு. நீங்க பாக்குற இன்டர்நெட் டெக்னாலஜி ஆகட்டும், யூபிஐ மூலமா நீங்க ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்றதாகட்டும், இந்த மாதிரி நீங்க பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த டிஜிட்டல் ஃபார்மேஷன்ங்கிறது ஒன்று வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு எல்லாத்துக்குமே இன்டர்நெட் ரொம்ப ஈஸியா கிடைக்குது. ரொம்ப குறுகிய காலகட்டத்துக்குள்ளேயே இன்டர்நெட்டோட வளர்ச்சி இந்த அளவுக்கு பெருசா இருக்கு. அதனாலதான் நம்மளால இந்த அளவுக்கு டெவலப் ஆக முடிஞ்சிருக்கு. சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங்,
நீங்க உங்களோட பிசினஸை டெக்னாலஜி கூட கனெக்ட் பண்ண தெரியணும், டெக்னாலஜிக்குள்ள கொண்டு வர தெரியணும். நீங்க பாக்குற டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் எல்லாமே பில்லிங் த்ரூ டெக்னாலஜி, இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் த்ரூ டெக்னாலஜி, கஸ்டமர் சர்வீஸ் த்ரூ டெக்னாலஜி, எல்லாமே டெக்னாலஜி தான். சரிங்களா? டெக்னாலஜியோட எப்ப நீங்க கனெக்ட் பண்றீங்களோ அப்பதான் உங்களோட பிசினஸ் டெவலப் ஆகிறதுக்கான ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு அதிகமாகும். ரெண்டாவது விஷயம், நீங்க டெக்னாலஜியோட கனெக்ட் பண்றப்பதான் உங்களுக்கு செலவு குறையும். ஸ்டேஷனரி செலவு குறையும், பில்லிங் செலவு குறையும். இன்னைக்கு நீங்க சூப்பர் மார்க்கெட் எல்லாம் போனீங்க அப்படின்னா பில்லிங் கவுண்டர்ல அந்த கேஷியர் மட்டும்தான் ஒரே ஒருத்தர் தான் இருப்பார். ஒரு 3 கேஷியர்ஸ் இருப்பாங்க, உள்ள அதை ரீலோட் பண்ணி வைக்கிற ஆட்கள் இருப்பாங்க. பெருசா ஸ்டோர் மேனேஜர், அக்கௌண்டன்ட், ஹச்ஆர் நீங்க பார்க்கக்கூடிய, நீங்க ட்ரெடிஷனல் கம்பெனில பார்க்கக்கூடிய எந்த ஒரு ஸ்ட்ரக்சரையுமே நீங்க அங்க பார்க்க மாட்டீங்க. அப்ப அத்தனை பேருக்கான சேலரி மிச்சமாகுது, ஸ்டேஷனரி செலவுகள் மிச்சமாகுது, மெயின்டெனன்ஸ் மிச்சமாகுது, ஆடிட்டிங் மிச்சமாகுது. உங்களுக்கு பல விதங்கள்ல உங்களோட செலவுகள் குறையுது. ஓகேயா? இது எல்லாமே நீங்க பிசினஸ ஸ்கேலபிள்ங்கிற ப்ராசஸ்க்குள்ள கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் லெவல் நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த டெக்னாலஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ங்கிறதுக்குள்ள வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா இந்த விஷயங்கள் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். அடுத்து ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் டிசைன். நீங்க டெக்னாலஜி வைஸ்ல போகிறப்பதான் உங்களுக்கு டேட்டாஸ் நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும். டேட்டாஸை பத்தி நாம செகண்ட் டே கிளாஸ்ல பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். ஹவு கூகுள் ஜென்ரேட் மணி அப்படின்னு நம்ம பேசணும் இல்லையா? கூகுளும் ஃபேஸ்புக்கும் எப்படி மணி ஜென்ரேட் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம அந்த கிளாஸ்ல பேசணும். ஃபேஸ்புக் எவ்வளோ டேட்டா பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்றாங்க, எப்படி அந்த டேட்டா பாயிண்ட்ஸ் அமேசானுக்கு கொடுத்து அவங்க அதை காசா மாற்ற முயற்சி பண்றாங்க, அதோட வேல்யூ என்ன, இது எல்லாத்தையுமே நாம பார்த்தோம். இப்படிதான் அவங்க டேட்டாவை அமௌண்ட்டா கன்வெர்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம். ஆஸ் ஆண்டர்பிரினரா நம்மளுக்கு டேட்டாவை தெளிவா அனலைஸ் பண்ண தெரிஞ்சிருக்க வேண்டியது நம்மளோட அடிப்படை ஸ்கில்ல முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறதையும் நாம அப்சர்வ் பண்ணோம். அந்த மாதிரி டேட்டா உங்களுக்கு வேணும்னா நீங்க டெக்னாலஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ள வந்திருந்தாதான் உங்களுக்கு டேட்டா கிளியரா கிடைக்கும். அதை தான் நீங்க இந்த இடத்துல ப்ராசஸ் பண்ண முடியும். ப்ராசஸ் பண்றது மூலமா எந்த ப்ராடக்டை எங்க வச்சா சேல்ஸ் ஆகும்னு உங்களால கண்டுபிடிக்க முடியும். இந்த ப்ராடக்ட் நம்மளோட கடையில வச்சா சேல்ஸ் ஆகுதா ஆகலையா, இந்த இடத்துல வச்சா அதிகமா சேல்ஸ் ஆகுதா இல்ல இந்த இடத்துல வச்சா அதிகமா சேல்ஸ் ஆகுதா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்க அந்த டேட்டாவை அனலைஸ் பண்றது மூலமா தான் நீங்க உங்களோட பிசினஸை டெவலப் பண்ணி கொண்டு போக முடியும். ஸோ அப்போ உங்களோட ப்ராடக்ட் ஆர் சர்வீஸையுமே நீங்க டேட்டாவை வச்சுதான் அனலைஸ் பண்றீங்க. அதுவும் டிஜிட்டலா மாறும்பொழுது தான் சாத்தியமாகுது. இந்த ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ளேயே நிறைய சூப்பர் மார்க்கெட் வர காரணம் என்ன அப்படின்னா again there is an data. இந்த இடத்துல இந்த சூப்பர் மார்க்கெட்ஸ்க்கெல்லாம் நிறைய மார்க்கெட் இருக்கு, நிறைய மவுஸ் வருதுன்னு தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அந்த டேட்டாவை அடிப்படையா வச்சு புதுசா ஒரு பிசினஸே உள்ள வருது. ஒரு சின்ன ஏரியாக்குள்ள எத்தனை ரிலையன்ஸ் மார்ட் இல்லையா? ஸோ டெக்ஸ் வேலி இருக்கு, ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் இருக்கு, நீங்க பாக்குற சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்கு. இந்த ஒரு ஏரியாக்குள்ள மினி கோடம்பாக்கம் இல்லையா? ஸோ இந்த ஒரு ஏரியாக்குள்ள இவ்வளவு பிசினஸ் உள்ள ஃபோக்கஸ் பண்ணி இங்க வர்றதுக்கான காரணம் இங்க இருக்க டேட்டாஸ். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட பிசினஸையும் ப்ராடக்டையும் அவங்க ரீடிசைன் பண்ணி இங்க மார்க்கெட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இட்ஸ் ஆல்சோ எ ஃபார்ம் ஆஃப் ஸ்கேலபிலிட்டி. அடுத்து மார்க்கெட்டிங் அண்ட் யூசர் அக்யூசிஷன்ஸ். மார்க்கெட்டிங் அண்ட் யூசர் அக்யூசிஷன்ஸ்னா ஒன்றும் கிடையாது. இங்க லோக்கல்ல இருக்க கஸ்டமர்ஸ்க்கு நீங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும். இப்போ ஒன்றும் இல்லை தம்பி, நீங்க நார்மலா ஒரு மளிகை கடைக்கு போய் ஒரு திங்ஸ் வாங்கிட்டு வரீங்க, உங்களுக்கும் மளிகை கடைக்காரருக்கும் இருக்கிற பிசினஸ் முடிஞ்சு போச்சு. பெருசா உங்களுக்கும் அவருக்கும் பெருசா தொடர்பு இல்லை. இதுவே நீங்க இங்க பாக்குற மாதிரி ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸுக்கோ இல்ல மேக்ஸுக்கோ போயிட்டு நீங்க ஏதாவது ஒரு துணி வாங்கிட்டு வரீங்க, பெருசான ஒரு கர்ச்சீஃப் வாங்கிட்டு வாங்க, உங்க நம்பர் வாங்கி வச்சுக்குவாங்க. உங்க நம்பரை ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம் தான் பில் போடுவாங்க. பில் போட்டு நீங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் அடுத்த ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும். ஸோ மேக்ஸுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணதுக்கு நன்றி, எங்களோட சேவை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்க நம்புறோம். எங்களோட சேவையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட ஃபீட்பேக்கை கலெக்ட் பண்ணுவாங்க. நீங்க அதை தாண்டி கொஞ்சம் அதிகமாக அமௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் கலெக்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. உங்களோட வெட்டிங் ஆனிவர்சரிஸ், குழந்தைங்களோட பர்த்டே, இந்த மாதிரி இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. அந்த நாளில் ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டம் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிடும். ஹாப்பி பர்த்டே ஃபார் யுவர் பெஸ்ட் ஃபியூச்சர், ஏதோ ஒன்று மெசேஜ் அனுப்பிவிடும். உங்களோட வெட்டிங் டேக்கு, உங்களோட குழந்தைங்களோட பர்த்டேக்குன்னு ஏதோ ஒரு மெசேஜ் அதை அனுப்பி விட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமர் உங்க கூட தொடர்ந்து நிலைச்சிருந்துகிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு பர்டிகுலர் டேல அவங்களுக்கு வந்த அந்த ஒரு மெசேஜ் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்போ உங்க கூட இருக்க அந்த ஒரு பாண்ட் வித் அவங்க அதிகப்படியா டெவலப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கஸ்டமர் அக்யூசிஷன்ங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். புது கஸ்டமர் உள்ள வருவாங்க, இருக்கிற கஸ்டமர் தொடர்ந்து நம்ம கிட்ட கஸ்டமராகவே இருப்பாங்க.
இட்ஸ் ஆல்சோ எ ஃபார்ம் ஆஃப் ஸ்கேலபிலிட்டி. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, அந்த டீ கடை எக்ஸாம்பிள் பார்த்த மாதிரி 150 கப் நான் விற்கிறேன், 200 கப் விற்கணும். அப்ப என்ன பண்ணும்? 2 விஷயம் பண்ணும். ஒன்னும் புது கஸ்டமர் உள்ள வர வைக்கணும், அதே சமயம் இவங்க ஆல்ரெடி டீ குடிச்சிட்டு இருக்க 150 கஸ்டமர் இங்கே இருக்கணும். புரியுதா? இவங்க வெளியே போயிட்டாங்கன்னா புது ஆளை கொண்டு வரது வேஸ்ட். எப்படி இருந்தாலும் எங்களால் டேலி பண்ண முடியாது. புதுசா ஆளுங்க உள்ள கொண்டு வரணும், உள்ள இருக்க ஆளுங்களை தக்க வைக்கணும். அப்பதான் என்னால நான் நினைச்ச டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும். எகைன் நீங்க பாக்குற ரிலையன்ஸ், மேக்ஸ் இவங்க எல்லாமே இதே மாதிரிதான் அவங்களோட பிசினஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு எனக்கு இவ்வளவு யூனிட் சேல்ஸ் ஆயிருக்கணும், இவ்வளவு ப்ராஃபிட் கெயின் பண்ணிருக்கணுங்கிற கால்குலேஷன்ஸ் அவங்க கிட்ட இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் அவங்க அவங்களோட பிசினஸை பிளான் பண்ணியிருப்பாங்க, க்ரோ பண்ணி கொண்டு போவாங்க. சரிங்களா? தட்ஸ் கால்ட் மார்க்கெட்டிங் அண்ட் யூசர் அக்யூசிஷன்ஸ். கஸ்டமர் சப்போர்ட், அது உங்களுக்கே தெரியும். கஸ்டமர் சப்போர்ட்னா என்னன்னு நீங்க ஆல்ரெடி நிறைய பார்த்துருப்பீங்க. கஸ்டமர்ஸ்க்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னாலும் ஜஸ்ட் நீங்க அவங்களுக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுத்தீங்கன்னா போதுமானது. உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படிங்கறத அவங்களே உங்களுக்கு எல்லாத்தையும் தெளிவா சொல்லிடுவாங்க. இல்ல ரீப்ளேஸ் பண்ணணும்னாலும் அவங்க பண்ணி கொடுப்பாங்க, ஆல்டர் பண்ணணும்னாலும் பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இன்னைக்கு கஸ்டமர் சப்போர்ட்ல வந்துருச்சு. இன்னைக்கு அமேசான் கஸ்டமர் சப்போர்ட் ரொம்ப ஃபேமஸ். 24/7 உங்களுக்கு கஸ்டமர் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இன்னைக்கு அதுலயே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ள வந்துருச்சு. நீங்க ஃபோன் கூட பண்ணாங்கன்னா வாட்ஸ்அப்ல சேட் பண்ணீங்கன்னா போதும், A to Z அதுவே உங்களுக்கு பதில் சொல்லிடும். உங்க ப்ராடக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்துக்கிறது உட்பட, நீங்க அதுல ஏதாவது நீங்க தப்பா பண்ணியிருந்தீங்க, இது இப்படி பண்ணி பாருங்க வேலை செய்யும் அப்படின்னு உங்களுக்கு பதில் சொல்லணும்னாலும் எல்லாமே இன்னைக்கு ஏஐ செய்து, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிற ஒரு விஷயத்தை ஹையர் பண்ணி அது இன்னைக்கு உங்களுக்கான கஸ்டமர் சர்வீஸை 24/7 செய்யுது. இட்ஸ் ஆல்சோ எ ஃபார்ம் ஆஃப் ஸ்கேலபிலிட்டி. உங்களோட ப்ராசஸை இன்னும் எஃபிஷியன்சியா மாத்துறதும் இன்னும் பெரிய லெவல்ல கொண்டு போறதும் தான் ஸ்கேலபிலிட்டி அப்படிங்கிறது. மேக்ஸிமம் இன்னைக்கு டெக்னாலஜியோட உறுதுணை இல்லாம, உதவி இல்லாம இது சாத்தியமாக போறது கிடையாது. உங்களோட பிசினஸ் எப்படிப்பட்ட ஒரு பிசினஸா இருந்தாலும் அதை டெக்னாலஜிக்குள்ள கொண்டு வரதுக்கான வழியை தேடி தெரிஞ்சு உள்ள கொண்டு வந்தீங்க அப்படின்னா யூ வில் பி சக்சஸ். மேக்ஸிமம் ஐடி கம்பெனிஸ், செக்டர்ஸ் அவங்க இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துல ஈஸியா சக்சஸ் ஆயிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு மற்ற எந்த பஞ்சாயத்துகளும் கிடையாது. ஈஸியா அவங்களால சக்சஸ் பண்ணிட